புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. இன்றைய தினம் இந்த விவசாயிகள் முழுக்க முழுக்க நெற்பயிரிடுறாங்க, அதோட பருத்தி சாகுபடி அதிகம். இப்படி இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்க. இந்த வடச்சேரி பகுதி யாருடைய பகுதின்னு தெரியுமா? டிஆர் பாலு. ஏற்கனவே அவர் மத்திய மந்திரியா இருக்கும்போது தான் அங்க இருக்கிற தஞ்சாவூர்ல இருக்கிற எம்பி பள்ளி மாணிக்கம் அவரும் திரு டிஆர் பாலு தான் பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி எங்கிட்ட இருக்குது, நான் அந்த அடுத்த தரங்க வரும்போது போட்டு காட்டுறேன். அதுல சொல்றாங்க, இன்னைக்கு மீத்தேனை கொண்டு வந்தது திமுகவும் நாங்களும் அவரே பேட்டி கொடுத்தார். அப்படின்னா உங்களுடைய நிலத்தை பறிக்கிறதுக்கு தானே திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு என்ன, அண்ணா திமுக அரசு இருக்கிற போது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று உங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து பாதுகாத்தோம். அப்படின்னா எந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம், எந்த அரசாங்கம் விவசாயிகளுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கம் நீங்களே சீர்தூக்கி பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது 2014 2020 ஆட்சி செய்தோம். அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம், 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். இன்றைக்கு என்னன்னா, நம்முடைய விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை நடவு செய்வதற்கு வங்கிக்கு போனா பணம் கொடுக்க மறுக்கிறாங்க. அதில் ஏதோ சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. இப்ப சிபில் ஸ்கோர் என்ற ஒரு விதி கொண்டு வந்து சட்டத்தை கொண்டு வந்து அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அரசு தட்டி கேட்க கையிலாகாத திறனையற்ற அரசாக இருக்கு, திறமையற்ற அரசு. இன்றைக்கு எப்படி விவசாயிகள் வந்து சாகுபடி செய்வதற்கு தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பத்திரிகையில பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 53,000 கோடி கடன் கொடுத்துருக்கான்னு. 53,000 கோடியெல்லாம் கடன் கொடுக்கல, வருஷம் கடன் கொடுக்குறோம், திருப்பி வாங்கிக்கிறோம், மறுபடியும் அடுத்த வருஷம் கொடுக்குறோம், திருப்பி வாங்கிக்கிறோம். அப்படிதாங்க 53,000 கோடி கொடுத்தாங்களா? பொய் தாங்கண்ணே. ஆனா பத்திரிகையில விளம்பரம், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசும் விவசாயிகளுக்காக தொடக்க வேளாண் வங்கியில 53,000 கோடி கடன். அப்படியே பச்சை பொய்ய பேசுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். வருஷம் ஒரு 12,000 13,000 கோடி விவசாயிகளுக்கு ஏற்றவாறு, சாகுபடிக்கு ஏற்றவாறு தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியிலிருந்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கொடுப்பது வழக்கம். அது எல்லா அரசாங்கத்திலையும் அப்படித்தான். ஆனா அந்த கடனை வாங்கி அடுத்த வருஷம் மீண்டும் திருப்பி கட்டினா தான் புது கடன் கிடைக்கும். அப்படித்தான் நடைமுறை. இன்றைக்கு கஜா புயல், இன்றைக்கு பல்வேறு புயல் வந்தது. அம்மா இருக்கும்போது வந்தது, அம்மா மறைவுக்கு பிறகு வந்தது. அப்படி புயலால் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள், அது எந்த பயிராலும் சரி, பருத்தியா இருந்தாலும் சரி, நெல்லா இருந்தாலும் சரி, கரும்பா இருந்தாலும் சரி, ஆக என்ன விவசாயிகள் பயிரிட்டிருக்காங்களோ அந்த பயிருக்கு ஏற்றவாறு நிவாரண தொகையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முறையாக கொடுத்தது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு 2.5 ஏக்கர் அளவுக்கு தான் அந்த நிவாரண தொகை வழங்க முடியும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகள் எவ்வளவு நிலம் இருந்தாலும், எவ்வளவு சேதமடைந்தாலும் சேதத்தை கணக்கிட்டு ஏக்கர் கணக்கத்தை கணக்கிடாமல் முழு நிவாரண தொகையும் வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். எந்த நேரத்தில் போனாலும் விவசாயிகள் மின் மோட்டரை இயக்கி நீர் பாய்ச்சலாம். உங்களுடைய அரசாங்கத்தில் அப்படி இருக்குதா? நான் அங்கே திருவாரூரில் தங்கியிருந்தேன். ரூம்ல அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்குது, அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கு. திமுக ஆட்சி எப்போதெல்லாம் வருமோ அப்பெல்லாம் கரண்ட் கட்டுப்பாடு வரும். அது என்னமோ இயற்கையா இருக்குது. ஏன்னா நிர்வாகத்தை பார்த்தா தானே ஆகும், நிர்வாகத்தை யாரும் பார்க்கறது இல்லைங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உரம் கிடைச்சது அண்ணா திமுக ஆட்சியில். இப்போ கடந்த 2 ஆண்டுகளா முறையா உரம் கிடைக்கிறது இல்லை. ஆக குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பயிர்களுக்கு உரையிட்டா தான் சரியான விளைச்சல் கிடைக்கும். அதுவும் இந்த ஆட்சியில் சரியா நிர்வாக கோளாறின் காரணமாக சரியா விவசாயிகளுக்கு உரம் கிடைக்கல. பிறகு அதை விவசாயிகள் அறுவடை செய்து
அவர் நெல் மூட்டையில் பிடிச்சி அதை விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனால் அங்கேயும் அந்த நெல் கொள்முதல் செய்வதில் காலதாமம். இன்றைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தேன் 18,000 விவசாயியுடைய நெல் மூட்டை உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் 18,000 நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கியிருக்கிறாங்க. மழை வந்தால் அந்த நெல் மூட்டையில் நனைஞ்சு நெல்மணிகளாம் முளைச்சிடும். விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருவாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஆரம்பிச்சவர் காமராஜ் அவர்கள் இந்த இலாக்காவுக்கு அமைச்சராக இருந்தார். உடனுக்குடன் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடனே கொள்முதல் செய்து அதற்குண்டான பணத்தை வங்கி கணக்கில் உரிய முறையில் செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு எல்லாமே தலையில் ஆயிட்டது. இவ்வளவு மோசமான ஆட்சி எங்கேயுமே பார்க்கல. மக்கள் விரோத ஆட்சி விட்ட விவசாயிகள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி. விவசாயிகள் என்றாலே திமுகவுக்கு கசக்குது. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கசக்குது. என்ன என்றே தெரியல. இன்றைக்கு விவசாயிகள் தான் உணவு உற்பத்தி பண்ணி நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உணவு இல்லாத ஒரு மனிதன் வாழ முடியாது. அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் விவசாயி தொழிலாளி. அந்த இருவரும் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக ஆட்சியில் அவ்வப்போது விவசாயிகளுக்கு வருகின்ற பிரச்சனை உடனுக்குடன் தீர்த்து அந்த விவசாயிகளை மகிழ்வித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயி தொழிலாளிகள் அவளுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சரி மற்ற ஏழை மக்களுக்கு பசு வீடுகள் அழகாக கட்டி கொடுத்தோம். அது மட்டும் விலையில்லா ஆடுகள், விலையில்லா பசும கறவை மாடுகள், விலையில்லா கோழி எல்லாம் கொடுத்து அவருடைய பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செஞ்சோம். உழவர் பாதுகாப்பு திட்டம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி அந்த விவசாய தொழிலாளி 1/2 ஏக்கர் கீழே இருக்கிற அத்தனை பேரும் அந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பயனடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, முதியோர் தொகை. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் பல இடத்துல நான் சுற்றுப்பயணம் செய்த போது என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க. அந்த முதியோர்கள் உழைக்கும் திறனற்ற அந்த ஏழை முதியோர்கள் எங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டாங்க. அடிப்படையில் ஒரே 110 விதியின் கீழே சட்டமன்றத்தில் அறிவித்து 5 லட்சம் பேருக்கு முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 85% முதியோர்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு.